கமிஷனர் சார் சொன்ன பாடிகார்ட் இவர் தானா? நான் கூட கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருப்பாருன்னு நினச்சேன். பரவாயில்ல, கொஞ்சம் யங்மேனை தான் அனுப்பி வச்சிருக்காரு. ஹாய் உதயா. என்ன தம்பி என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? அங்க பாருங்க, செடியை வந்துட்டா பாருங்க, உங்களை தான் கூப்பிடுறான், திரும்பி பாருங்க. ஹாய். நீங்க தான் கமிஷனர் சார் சொன்ன உதயாவா? ஆமா. ஓ, உங்க ஐடி கார்டு கொடுங்க. இந்தாங்க இந்தாங்க உதயா, உங்க ஐடி கார்டு. அண்ட் தப்பா நினச்சிக்காதீங்க, ஜஸ்ட் பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால தான் கேட்டேன். ஓகே. டேய் செல்லியா, என்னடா இது? வீட்டுக்கு வந்தவர்கிட்ட நிக்க வச்சு பேசிட்டு இருக்கா, உட்கார வச்சு பேச மாட்டியாக்கும். அந்த தம்பி பாவம் எம்பூட்டு நேரமா நின்றுட்டே இருக்குன்னு தெரியுமா? தம்பி முதல்ல நீங்க வந்து உட்காருங்க. முதல்ல இந்த பையன் முதல்ல இங்க கொடுங்க. சாரி மாமா, அண்ட் சாரி உதயா. ஃபர்ஸ்ட் உட்காருங்க, வாங்க. உதயா, கமிஷனர் சார் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. அண்ட் உங்ககிட்டயும் என்ன ஏதுங்கிறத விவரம் சொல்லி தான் அனுப்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கரெக்ட்? ஆமா தம்பி, இப்போதைக்கு என் கண்ணுக்கு நீங்க குளச்சாமியா தெரியுறீங்க. என்னடா புசுக்குன்னு குளச்சாமின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அது ஒண்ணும் இல்ல தம்பி, இப்போதைக்கு எங்க எல்லாரையும் பாதுகாக்க தானே நீங்க வந்திருக்கீங்க. அப்ப நீங்க குளச்சாமி தானே, அதான் அப்படி சொன்னேன். உதயா, தப்பா நினைச்சுக்காதீங்க. இவர் என்னோட மாமா. அவர் எப்போவுமே இப்படி தான் கலகலன்னு பேசுவார். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் நான் உங்களை நேம் சொல்லி கூப்பிட்றதுல உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே? இல்லை, நீங்கள் என்ன உதயானே கூப்பிடலாம். சரி, ஓகே. என் ரூம் எதுன்னு சொன்னீங்கன்னா நான் ரூமுக்கு போவேன். அதான் ஆமா தம்பி, நீங்க சொல்றது சரிதான். பாக்குறதுக்கு வேற ரொம்ப களைப்பா தெரியுறீங்க. எம்பூட்டு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னு வேற ஒன்னும் புரியல. சரி வாங்க தம்பி, நான் உங்களை ரூமுக்கு கூப்பிட்டு போறேன். தம்பி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க குளிச்சு முடிச்சோன்னே இந்த பேண்ட்டை துவைச்சு போட்டு காய வச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட கொடுங்க. என்ன? ஐயோ இல்ல தம்பி, பேண்ட் அங்கங்கே கிழிஞ்சிருக்கு பாருங்க. அதான் ஊசி நூல் வச்சு நானே அழகா தச்சு கொடுத்துருவேன். அதனாலதான் நீங்க குளிச்சு முடிச்சோன்னே இந்த பேண்ட் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் ஊசி நூல் வச்சு அழகா தச்சு கொடுத்துருவேன். பாருங்க அங்கதான் அப்படியே கிழிஞ்சு போய் கிடக்கு. ஐயோ மாமா, என்னையா பண்ற நீ? அவரும் ஒரு போலீஸ் ஆபீசர் தான், சரியா? அவர்கிட்ட போய் நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. ஏய், நான் என்னடா இப்படி தப்பா பேசிக்கிட்டேன்? பாருடா, பேண்ட் அங்கங்கே கிழிஞ்சு போய் கிடக்குது, அதை தச்சு தரேன்னு சொன்னேன். இது ஒரு தப்பாக்கும். ஜோ, அது ஃபேஷன்யா, அப்படிதான் இருக்கும் பேண்ட் எல்லாமே. உங்ககிட்ட பேசுறதுக்கு அந்த செவத்துல போய் நான் முட்டிக்கலாம். சரி, ஓகே. அவரை கூப்பிட்டுட்டு போய் நீ மேலே காவியா ரூம் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குல்ல, அங்கே போய் அவரை தங்க வை, சரியா? பேசலாமா பேசணும். எங்க ஊர்ல எல்லாம் இதெல்லாம் கந்த துணின்னு சொல்லுவாங்க, அதான் கிழிஞ்ச துணின்னு சொல்லுவாங்க. என்ன பேசணும் ஒன்னும் புரியல. சரி, நான் கூட்டிட்டு போறேன், நீ கவலைப்படாத, சரியா? உதயா, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. மாமா எப்போவுமே கொஞ்சம் அப்படி தான். ஓகே உதயா, நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க. மேலே ரூம் இருக்குது, மாமா கூட்டிகிட்டு போவாங்க உங்களை. ஓகே செலியன். உதயா, 1 மினிட். சொல்லுங்க உதயா. கமிஷனர் சார் ஆல்ரெடி சொல்லி தான் உங்ககிட்ட அனுப்பியிருப்பாங்க. இருந்தாலும் நானும் இப்படி சொல்கிறேன்னு என்ன தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா காவியாவை கொள்றதுக்கு ஏற்கனவே ஒரு டைம் ஹாஸ்பிட்டலில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் டைம் வீடு வரைக்குமே வந்துட்டாங்க. அதனால தான் கமிஷனர் சார் பாடி கார்டாக உங்களை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ சிச்சுவேஷன் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க உதயா. செலியன், அதான் நான் வந்திருக்கல, வந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். சாச்சா தம்பி, ஃபர்ஸ்ட் வாங்க ரூமுக்கு போவோம். பாக்குறதுக்கு ரொம்ப கலப்பா இருக்கீங்க. ஓகே உதயா, நீங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க, நம்ம லேட்டா பார்க்கலாம். ஓகே செலியன். என்ன உதய தம்பி, அப்படியே ரூமே சுத்தி பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த ஆளு வேற சும்மா வந்ததுலேருந்து நசன் பேசிக்கிட்டே இருக்கான். வர்ற கடுப்புக்கு கன் எடுத்து இவனை முதல்ல போடணும். ஓ, ரூம் என்ன இம்மா பெருசு இருக்குன்னு பாக்குறீங்களா? இந்த வீட்டுல உள்ள எல்லா ரூமே இம்மா பெருசு தான் இருக்குமாக்கும். ஆனா எந்த ரூமுக்கு ஏசியே தேவையில்லை. ஆனா இந்த டாக்டர் பையன் எல்லா ரூம்லயும் ஏசியை மாட்டி வச்சிருக்கான். நல்லா ஜன்னல் திறந்து விட்டோம்னா அப்பா காத்து சும்மா சிலுன்னு வரும். ஆனா நம்ம சொன்னா எவன் கேட்பான்? எவனும் கேட்க மாட்டான். இங்கதான் ஏசி இல்லைன்னா எவனும் வாழ மாட்டேங்கிறானா, பாத்துக்கங்களேன். நான் குளிக்கணும். போங்க தம்பி, இதோ இப்படி போனீங்கன்னா அந்த இருக்கு பாருங்க, அதான் பாத்ரூம், போய் குளிங்க போங்க. நீங்க இங்க இருந்தீங்கன்னா நான் எப்படி குளிக்க போக முடியும்? ஐயோ ஆமால, நீங்க குளிச்சுட்டு வந்தா தானே நல்லா ரெஸ்ட் எடுக்க முடியும். ரெஸ்ட் எடுத்தா தானே எங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும். சரி தம்பி, எங்க குடும்பத்தை காப்பாற்ற வந்தா குளச்சாமி நீங்க. அதனால நீங்க நல்லா குளிச்சுட்டு வந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க, சரிங்களா? நான் கிளம்புறேன் தம்பி. ஐயோ தம்பி, ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்க மறந்துட்டு பாருங்க. என்ன? இல்ல தம்பி, நைட்டு சாப்பாட்டுக்கு உங்களுக்கு இட்லி வேணுமா, இல்ல தோசை வேணுமா, இல்ல வேற ஏதாச்சும் வேணுமா? என்ன வேணும்னாலும் கூச்சப்படாம கேளுங்க, சரிங்களா? இனிமே இது உங்க வீடு கூட. ஏன்னா நீங்க இங்கதானே இருக்க போறீங்க. தேனு நல்லா சமைப்பா. தேனு யாருன்னு கேக்குறீங்களா? அவன் பொண்டாட்டி தான். அவன் சூப்பரா சமைப்பா. உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அதை விட நல்லா செஞ்சு கொடுப்பா, சரிங்களா?
இங்கே பாருங்க, நீங்கள் எல்லாரும் என்ன சாப்பிட்றீங்களோ அதுவே எனக்கும் ஓகே தான். ஓ அப்படிங்களா தம்பி, சரி சரி. தம்பி, இன்னொரு விஷயம் சொன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப நீங்களும் எங்க குடும்பத்துல ஒருத்தவங்களா ஆகிட்டீங்க. எங்க குடும்பத்துல நாங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம், நல்லா ஜாலியா இருக்கும் தம்பி. எனக்கு நீங்களும் வந்து எங்க கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிடுறீங்களா? இல்லை, நான் தனியாகவே சாப்பிட்டுக்கிறேன். ஓ சரிங்க தம்பி, வந்த முத நாள்னு கூச்சப்பட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க தம்பி, போக போக உங்களுக்கு எங்க கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும்னு ஆசை வரும். அப்போ வந்து தாராளமா சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க, சரிங்களா? ஐயோ நான் வேற பேசிட்டே கிடக்கேன். சரி தம்பி, நீங்க போய் குடிச்சு வந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க, நம்ம வந்து புறவு பார்க்கலாம், சரியா? ம். ச்சே, நானே ஏற்கனவே செம்ம டென்ஷனில் இருக்கேன். இதில் இந்த மீசக்காரன் வேற குளிச்சுட்டு வாங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு. நான் என்ன ஒன்றா உட்காந்து சாப்பிடவா வந்திருக்கேன்? எவ்வளோ சீக்கிரம் வேலையை முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பணும். தலைவரே கால் பண்ணிட்டாரு. நானே அவருக்கு கால் பண்ணணும்னு இருந்தேன், பரவாயில்ல அவரே பண்ணிட்டாரு. ஹலோ, சொல்லுங்க தலைவரே. என்ன எழிலு, அந்த டாக்டர் வீட்டுக்கு போயிட்டல, யாருக்கும் உன் மேல சந்தேகம் வரல? சந்தேகமா? அது துளி கூட வரல. போலீஸ் கமிஷனர் அனுப்பி வச்ச உதயா நான் தானே எல்லாரும் நம்பிட்டாங்க. நீங்கள் கவலையே படாதீங்க தலைவரே. எவ்வளோ சீக்கிரத்தில் காரியத்தை முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் முடிச்சுட்டு நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன். எனக்கு தெரியும் எழிலு, நீ ஒரு காரியத்துல கை வச்சனா அதை முடிக்காம விட மாட்டேன்னு. அதனாலதான் உன்னை அங்க அனுப்பி வச்சிருக்கேன். கண்டிப்பாக தலைவரே, நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சு இங்கே அனுப்பி வச்சதுக்கு எவ்வளோ சீக்கிரம் காரியத்தை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு வரேன். தலைவரே, அந்த பொண்ணு ஃபோட்டோ நீங்கள் கொடுத்தீங்கல்ல, அதை நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதை மட்டும் எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள், சரியா? என்ன எழில் இது, ஃபோன்ல எதுவும் வச்சுக்க வேண்டாம் தானே? நானே புது நம்பர்லேருந்து உனக்கு கால் பண்ணியிருக்கேன். சரி ஓகே எழில், நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புகிறேன். நீ பார்த்துட்டு அதை உடனே டெலீட் பண்ணிவிடு. அப்புறம் அடிக்கடி உனக்கு நான் கால் பண்ண மாட்டேன், சரியா? வீட்டில் யாரும் இல்லைன்னா நீ ஏன் எனக்கு கால் பண்ணி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அப்டேட் பண்ணு, சரியா? இல்லை தலைவரே, அது அவசரத்தில் பொருளெல்லாம் எடுத்து வச்சேன், ஆனால் ஃபோட்டோ எடுத்து வைக்க மறந்துட்டேன், அதனால தான். சரி தலைவரே, நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள், நான் ஒரு டைம் பார்த்துட்டு டெலீட் பண்ணிடுறேன். அப்புறம் நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன். நீங்கள் அடிக்கடி கால் பண்ணாதீங்க, ஏன்னா சந்தேகம் வரும் எல்லாருக்கும் இங்கே. சரி எழிலு, நான் ஃபோனை வைக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடு. தலைவரே, நீங்கள் கவலையே படாதீங்க. அந்த பொண்ணு கதையை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த எழில் முடிச்சு காட்டுவான். சரி ஓகே தலைவரே, நான் ஃபோனை வைக்கிறேன். மா, உனக்கு என்னமா பிரச்சனை? எதுக்கு இப்போ என்ன சும்மா கூப்பிட்டுட்டே இருக்க? ஹே, அது பொண்ணுலடி, வழக்கம் போலதான். இதுல கொத்தமல்லி சட்னி இருக்குடி, இதை போய் தேனுக்கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துறியா? என்ன? இங்க பாருமா, என்னெல்லாம் போய் கொடுக்க முடியாது. ஏய், என்னடி இப்படி சொல்ற? ஏண்டி, கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் தேனக்கா கிட்ட போய் நான் அதை கொடுத்துட்டு வரட்டுமா இதை கொடுத்துட்டு வரட்டுமான்னு நீயே வந்து கேட்ப. இன்னைக்கு நானே ஒன்று அங்கே போக சொல்றேன், நீ என்னடானா உன்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்ற? மா, நான் தான் சொல்றேன்ல, என்னால போய் கொடுக்க முடியாது. வேணும்னா குருவை கூப்பிட்டு அவனை போய் கொடுத்துட்டு வர சொல்லுங்க. ஐயோ, அவனை தாண்டி முதல்ல கூப்பிட்டேன். அவனுக்கு ஏதோ நாளைக்கு முக்கியமான கிளாஸ் இருக்கான், அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மான்னு சொன்னான். அதனால தாண்டி தூரி ப்ளீஸ் டி, இந்த ஒரு வாட்டி மட்டும் டி. ஏன்னா தேனு, ஆரா, அப்புறம் செலிய 3 பேருக்குமே கொத்தமல்லி சட்னினா ரொம்ப பிடிக்கும் டி. அதோட நம்ம வீரபாண்டிக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டி. ப்ளீஸ் டி, இந்த ஒரு வாட்டி மட்டும் போய் கொடுத்துட்டு வாடி. இங்க பாருங்கம்மா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால அங்க போய் கொடுக்க முடியாது. ஒரு நிமிஷம் நில்லு. என்னம்மா? தூரி, நானும் உன்னை 2 நாளாக பார்த்துட்டு தாண்டி இருக்கேன். நீ ஆள் சுத்தமாக சரியில்லை. நீ இங்கே இருக்கிறத விட அங்கே தான் யாருக்கும் தெரியாமல் போய் இருக்கிறது அதிகம். ஆனால் 2 நாளாக நீ அந்த பக்கம் போன மாதிரி எனக்கு தெரியலை. நானே போக சொன்னாலும் போக மாட்டேன்னு சொல்கிறேன். இதோ இப்போ கூட போக மாட்டேன்னு சொல்கிறேன். என்ன ஆச்சு தூரி உனக்கு? ஏதாச்சும் பிரச்சனையா? தேனு, வீரபாண்டி, இல்லைன்னா ஆரா, யாராச்சும் சொல்லிட்டாங்களா என்ன? மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னா நீ எதுக்கு அந்த வீட்டுக்கே போக மாட்டேங்கிற இப்போ? மா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இந்த சட்னியை போய் நான் தேனக்கா கிட்ட கொடுக்கணும், அவ்வளோதானே? அதுக்கு முன்னாடி நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. எத்தனை தடவை உங்கள் பாட்டி கண்ணில் உங்கள் அப்பா கண்ணிலாம் மண்ணை தூவிட்டு நீ அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இப்போ நானே போக சொன்னா கூட நீ போக மாட்டேங்கிற. உங்கள் பாட்டி அப்பாலாம் வீட்டில் இல்லைன்னா கூட நீ போக மாட்டேங்கிற. என்னடி ஆச்சு உனக்கு? மா, அது எனக்கு காலேஜில் எழுதுகிற ஒர்க்லாம் நிறைய இருந்துச்சுமா, அதனால தான் அங்கே என்னால் போக முடியல. மற்றபடி ஒன்றும் இல்லை, சரியா? இப்போ என்ன உனக்கு? இந்த சட்னியை போய் நான் தேனக்கா கிட்ட கொடுக்கணும், அவ்வளோதானே? கொடு, நான் போய் கொடுத்துட்டு வரேன். என்னாச்சு 2 நாளாக இவளுக்கு? எப்போவுமே அந்த வீட்டுக்கு போகணுன்னா துள்ளி குதிச்சுட்டு நான் போகிறேன்ட்டு வருவா. ஆனால் இப்போ என்னன்னா 2 நாளாக சுத்தமாக அவன் அங்கே போகிற மாதிரியே தெரியல.
என்னதான் ஆச்சு இவளுக்கு? ஒருவேளை செலியனுக்கும் இவளுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை? சச்சா, அப்படிலாம் இருக்காது, அப்படி இருக்கவும் கூடாது. வேற என்னவா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. துரி, வாடி. என்னடி இது? முன்னாடிலாம் அடிக்கடி நீ வீட்டுக்கு வந்துட்டு இருப்ப, 2 நாளா நீ சுத்தமா வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிற. என்னடி ஆச்சு உனக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை தேனக்கா. அது காலேஜில் நிறைய அசைன்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்களா, அதான் எழுதிட்டே இருந்ததுனால இங்கே வரதுக்கு டைம் கிடைக்கல. சரி தேனக்கா, அம்மா உங்ககிட்ட இந்த சட்னி கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதுக்காக தான் நான் கூப்பிட்டு வந்தேன். இந்தாங்கக்கா, அப்படிங்க. சரி தேனக்கா, அப்போ நான் கிளம்புறேன். துரி, நீயா இது? ஏண்டி 2 நாளாக வீட்டு பக்கம் ஆளையே காணும்னு பார்த்தா இன்னைக்கு தான் வந்த, அதுவும் வந்த உடனே அத்தை சட்னி கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு கொடுத்துட்டு கிளம்புற. என்னடி ஆச்சு உனக்கு? அக்கா, அது நான் தான் சொன்னேன்ல, எழுதுகிற வேலை நிறைய இருக்குக்கா, அதான். சரிக்கா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்னம்மா போ. ஆனால் நீ முன்னாடி மாதிரி இப்போலாம் இல்லடி. முன்னாடிலாம் நீ எங்கள் கூட நிறைய நேரம் இருப்ப, ஆனால் இப்போ பாரு, வந்த உடனே கிளம்புறேன். என்னம்மா போ, ஒன்றும் புரியல. ஐயோ தேனக்கா, அப்படிலாம் இல்லைக்கா, அது எழுதுகிற வேலை இருக்குது, அதான். சரிக்கா, நான் வீட்டுக்கு போகிறேன். சரிடி. நான் ஏன் இந்த வீட்டுக்கு முன்ன மாதிரி வரமாட்டேங்கிறேன்னு மற்றவங்களுக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாமாம்மா, ஆனால் உனக்கு நல்லா தெரியும். இங்கே அடிக்கடி வந்தால் ஒன்று பார்த்து பழைய மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு செலியன் மாமான்னு மறுபடியும் உன் பின்னாடியே சுற்ற ஆரம்பிச்சிருவணும்னு எனக்கு பயமாக இருக்கு மாமா, பயமாக இருக்குது. ஆனால் நீ என்கிட்ட பேசின ஒரு வார்த்தையும் இப்போ கூட என் கண் முன்னாடி வந்துட்டு தான் மாமா போயிட்டுருக்கு. இல்லை மாமா, இல்லை, என்ன ஆனாலும் சரி, உனக்கு நான் வேணும்னா நீ என்னை தேடி வா மாமா, உனக்காக நான் காத்திருப்பேன். ஆனால் நானா இனிமே உன்னை தேடி வரமாட்டேன் மாமா. ஒன்றை அவாய்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வரதையும் நான் சேர்த்து அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏதோ இப்போ கூட உன் கண்ணில் பற்றக்கூடாது, உன்னை பார்த்துடக்கூடாதுன்னு தான் மறைஞ்சு ஒழிஞ்சு போயிட்டுருக்கேன். அடிக்கடி நீ அணைத்தது அறிவு, அன்பெனும் விளக்கை அணைத்தது அறியே, புயல் வந்து சாய்த்த மரமுறு விறகு, உனக்கென தெரியும் என் இதயத்தில் வந்து விழுந்தது இடையில மனமெங்கும் எழுந்தது வலி. அம்மா அம்மா, உலகில் உள்ள பெண்களே ஒரு பெண், ஒரு பொன்மொழி, காதல் ஒரு கனவு மாளிகை. மாமா, இப்போ கூட ஒரே ஒரு வார்த்தை சொல்லு மாமா, நான் அன்னைக்கு பேசினது தப்படி, சாரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லு மாமா, அது எனக்கு போதும். பழைய மாதிரி செலியன் மாமான்னு உன் பின்னாடி நான் சுற்றி வந்துட்டே இருப்பேன். ஆனால் நீ பேசின வார்த்தையெல்லாம் ரொம்ப தப்பு மாமா, ப்ளீஸ். ஒரே ஒரு வாட்டி அன்னைக்கு நான் எதுவும் தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்லு மாமா, சொல்லு. ஹே, மேலேருந்து முதல்ல எந்திருக்கிறியா? உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னால் அறிவு இருக்காது. நல்ல மாட்டுக்கு ஒரு சுடுன்னு சொல்லுவாங்க. நான் கூட நீ பார்த்த அந்த ஒரு நிமிஷம் பார்வையில் துரி, சாரிடி, நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், என்ன மன்னிச்சிட்டுன்னு கேட்பேன் நினச்சேன் மாமா. ஆனால் உனக்கு என்கிட்ட அப்படி கேட்கணும்னு தோணவே இல்லை. ஆனால் எனக்கு பயமாக இருக்கு மாமா. எங்கே இன்னும் ஒரு நிமிஷம் ஒன்று பார்த்தா கூட பழைய மாதிரி உன் பின்னாடியே மாமான்னு சுற்றிட்டே வருவேன்னு. இல்லை மாமா, இல்லை, நான் திரும்பவும் ஒன்று சுற்றிட்டு வர மாதிரி இல்லை. ஏன்னா அன்னைக்கு பேசின ஒரு வார்த்தையும் நீ என்ன மட்டும் கொச்சப்படுத்தல மாமா. நான் மேலே வச்சிருந்த காதலையும் சேர்த்து கொச்சப்படுத்திட்டேன். மறுபடியும் நானா வந்து உங்ககிட்ட பேசினா அது என்னோட காதலை நானும் சேர்ந்து கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கும். இப்பவும் என் முடிவில் நான் தெளிவாக இருக்கேன் மாமா. உன் மனசுல நான் இருந்தா, உனக்கு நான் வேணும்னு தோணினா நீ என்ன தேடி வா மாமா, நீ என்ன தேடி வா. அது வரைக்கும் நானா உங்ககிட்ட வந்து பேச போறதும் இல்லை, இனிமே உன்னை தேடி வர போறதும் இல்லை மாமா. நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு துரி, அது முடிஞ்சதாவே இருக்கட்டும். மறுபடியும் நான் ஆரம்பிக்க அதை விரும்பலை. ஏன்னா இதுதான் எல்லாருக்கும் நல்லது. தலைவரி, எப்படி தலைவரி, எப்படி கமிஷனர் அந்த டாக்டர் வீட்டுக்கு அனுப்பின பாடி கார்டை அப்படியே இங்கே தூக்கிட்டு வந்துட்டு அந்த பாடி கார்டுக்கு பதிலா நம்ம எலியில அங்க அனுப்பி வச்சிருக்கீங்க? எப்படி தலைவரி, எப்படி? டேய், நாள வந்தாண்டா. என் சொத்து எல்லாத்துக்கும் ஒரே வாரிசுனா அது என் பையன் மட்டும்தான்.
அவனுக்காக இந்த ஆளை வந்தான் என்ன வேணா பண்ணுவான். இதெல்லாம் ஒரு மேட்ராக அந்த கமிஷனர் ஒரு நல்ல பாடி கார்டாக செலக்ட் பண்ணி அந்த டாக்டர் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? அதான் அந்த பாடி கார்டு உதயாவை நம்ம ஆளுங்களை விட்டு தூக்கிட்டு வர சொல்லிட்டேன். இப்போ நம்ம எழிலு அந்த கமிஷனர் அனுப்பி வச்ச உதயாவா தான் அங்க போயிருக்கான். அது மட்டும் இல்ல, டாக்டர் வீட்லயும் யாரு மேலேயும் எழில் மேல சுத்தமா சந்தேகமும் வரலையா. இதோ இப்பதான் எழில் என்கிட்ட போன் பேசினான். தலைவரே என்ன சொல்றீங்க? டாக்டர் வீட்ல நம்ம எழில் மேல யாருக்குமே சந்தேகம் வரலையா? டேய், எழில் தான் உதயாங்கிறது எழில அவன் வாயால சொல்ற வரைக்கும் வேற யாருக்கும் தெரிய போறதில்ல. ஏன்னா என்னோட பிளான் அப்படி. டேய், பக்காவா பிளான் போட்டு தான்டா எழில உதயாவா அங்க நான் அனுப்பி வச்சிருக்கேன். அதனால அவன் மேல சந்தேகம் வரத்துக்கு துளி கூட வாய்ப்பே இல்லை. தலைவரே எல்லாம் சரிதான். நீங்க பாட்டுக்கு அந்த கமிஷனர் அனுப்புனா பாடி கார்டு உதயாவை இங்க தூக்கிட்டு வந்துட்டீங்க. அவன் பாட்டுக்கு தப்பிச்சு போய் கமிஷனர் கிட்ட ஏதாச்சும் சொல்லிட்டானா? டேய், நீயே இவ்வளவு யோசிக்கும் போது நான் யோசிக்க மாட்டேனா? ஃபர்ஸ்ட் அந்த பாடி கார்டு உதயாவை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அவன் கொஞ்சம் நேர்மையானவன் போல, அதனால கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் ஃபேமிலியை வச்சு மிரட்டினோன்னு ஆளு சரண்டர் ஆயிட்டான். இனிமே உதயா இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். ஏன்னா அவன் மொத்தமா ஆந்திராவுக்கு போயிட்டான். இப்போதைக்கு அந்த கமிஷனர் அனுப்பி வச்ச பாடி கார்டு உதயானா அது நம்ம எழில் தான். எல்லாம் பக்காவா பிளான் பண்ணியிருக்கேன். எழில் கிட்டையும் ஒரு காரியத்தை கொடுத்தா அவன் பக்காவா முடிப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இந்த காரியத்தை எழில் கிட்டையும் ஒப்படைச்சிட்டேன். எப்படியும் அவளோட கதையை அவன் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் என்னங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். தலைவரே நீங்க பாட்டுக்கு அந்த உதயாவை ஆந்திராவுக்கு அனுப்பி வச்சிட்டேன்னு சொல்றீங்க. ஆனா அவன் ஒருவேளை கமிஷனருக்கு கால் பண்ணி உண்மையை சொல்லிட்டானா? டேய், நாளை வந்தாங்கிறத அடிக்கடி நீ மறந்துடுறடா. இங்க பாருங்கடா, என்னதான் அந்த உதயாவனா அங்க அனுப்பி வச்சாலும் நம்ம ஆளுங்களோட கண்காணிப்புல தான் அவங்க இருப்பான். எழிலிங்க காரியத்தை முடிக்கிற வரைக்கும். இவ்வளவு யோசிச்சனா இதை யோசிச்சிருக்க மாட்டேனா? தலைவரே எனக்கு ஒண்ணு கேட்கணும்னு தோணுது, கேட்கட்டுமா? கேளுடா, தாராளமா கேளு. இல்ல தலைவரே, அது எழில் பத்தி நமக்கே நல்லா தெரியும். அவன் நியாயமா இருந்தா மட்டும்தான் அந்த விஷயத்திலே இறங்குவான். ஆனா இந்த இந்த பொண்ணு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தம்பி மேலதான் தப்பு. அப்படி இருக்கும்போது எழில் எப்படி தலைவரே அந்த பொண்ணோட கதையை முடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான்? டேய், எழில பத்தி உங்களை விட எனக்கு தாண்டா நல்லா தெரியும். எழில் ஒரு விஷயத்துல நியாயம் இல்லைன்னா அதுல இறங்கவே மாட்டான். அதோட நான் ஒரு காரியத்தை எழில் கிட்ட கொடுக்கறேன்னா அதுல நியாயம் இருக்குன்னு அவன் நம்புவான். இப்போ அவன் நம்பி போயிருக்கானா, அந்த அளவுக்கு நான் அவன் கிட்ட அவன் நம்புற மாதிரி பேசி வச்சிருக்கேன்டா. அதனால எழில் கண்டிப்பா அந்த பொண்ணு கதைய முடிச்சுட்டு தான் அங்கிருந்து இங்க வருவான். என்னடா இப்போ உங்களோட சந்தேகம்லாம் தீர்ந்துருச்சா? ஐயோ, இந்த எழில் இருக்கானே அந்த பொண்ணோட போட்டோவை வாட்ஸ்அப்ல எல்லாம் வச்சிருந்தா அது சேஃப்டியா இருக்காதுன்னா அவனுக்கு பிரிண்டா போட்டு கொடுத்துருந்தேன். ஆனா அதால இங்கேயே வச்சுட்டு போயிட்டான் போல இருக்கு. என்னை வேற போட்டோ எடுத்து அனுப்ப சொன்னான். சரிடா, நான் போய் எழிலுக்கு அந்த பொண்ணு போட்டோவை அனுப்புறேன். டேய், இங்க பாருங்க, இனிமே எழிலுக்கு சும்மா சும்மா ஃபோன் பண்ற வேலை வச்சுக்காதீங்க. அவனே ஃபோன் பண்ணா மட்டும் பேசுங்க, சரியா? சரிங்க தலைவரே. டேய், என்னால இப்ப வரைக்கும் சத்தியமா நம்பவே முடியலடா. எழில் எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டான்னு. டேய், என்னாலையும் தானே நம்ப முடியல. எழில் தலைவர் சொன்னதை நம்பி போயிருக்கானா? தலைவர் எப்படி என்னடா சொல்லியிருப்பாரு எழில் கிட்ட?
டேய் மொட்டை, நான் கேட்டதே திரும்பி என்கிட்ட கேட்குறியா நேஹா? சரி விடு, எழில் போயிருக்கான். எழில் இது வரைக்கும் கை வச்ச எதையுமே முடிக்காம வந்ததே இல்லை. அதோட தலைவருக்கு பையன் எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பையனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார். அதனால தான் அந்த பொண்ணோட கதையை முடிக்கிறதுக்கு எழிலையே அனுப்பி வச்சிருக்காரு. எழிலும் கண்டிப்பாக அந்த பொண்ணோட கதையை முடிச்சிருவான். சரிடா, தலைவர் எங்கேயோ போகணும்னு சொன்னார்ல, வா போகலாம். தலைவர் அந்த பொண்ணு ஃபோட்டோவை அனுப்பி வச்சிட்டாரு. ஆனால் ஃபோட்டோ என்ன இவ்வளோ நேரம் லோட் ஆகிட்டு இருக்கு? ச்சே, இங்கே நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் போல இருக்கே.